தீபாவளியை முன்னிட்டு ஆம்னி பேருந்து கட்டணம் 3 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்ல அரசு பேருந்துகள், ரயில்கள் முன்பதிவு முடிந்த நிலையில் ஆம்னி பேருந்துகள் 3 மடங்கு வரை கட்டணம் உயர்த்தி உள்ளது. நாடு முழுவதும் வருகிற 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பொதுமக்கள் தங்கள் வசிக்கும் நகரங்களிலிருந்து சொந்த ஊருக்கு செல்ல பேருந்துகள், ரயில்கள் முன்பதிவு செய்து வருகின்றனர். தொழில் வளம் நிறைந்த கோவை மாவட்டத்தில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் அதிகம் வசிக்கின்றனர். தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர் செல்ல உள்ள நிலையில் அரசு விரைவு பேருந்துகள், ரயில்கள் முன்பதிவு முடிந்து விட்டன. குறிப்பாக கோவையிலிருந்து நெல்லை, நாகர்கோவில், தென்காசி, தேனி உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லும் அரசு விரைவு பேருந்து கடந்த வாரமே முன்பதிவு முடிந்தது. 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை என்றாலும் 18ஆம் தேதி மற்றும் 19ஆம் தேதி பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை உள்ளது. இதனால் மாணவ மாணவிகள், தொழிலாளர்கள் 17ஆம் தேதி சொந்த ஊருக்கு செல்ல ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆனால் அரசு பேருந்துகள், ரயில்கள் முன்பதிவு முடிந்ததால் ஆம்னி பேருந்துகள் பயணிக்க வேண்டிய நிலை உள்ளது. இந்நிலையில் கோவை பேருந்து கோவையிலிருந்து பல்வேறு நகரங்களுக்கு இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகள் கட்டணம் 3 மடங்கு வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். கோவையிலிருந்து நெல்லை செல்ல மற்ற நாட்களில் ஏசி வசதி இல்லாத ஆம்னி பேருந்துகள் ஒரு நபருக்கு கட்டணமாக ரூபாய் 500 வசூலிக்கப்படும். ஆனால் தீபாவளியை ஒட்டி ஒரு நபருக்கு ரூபாய் 1500 முதல் ரூபாய் 1900 வரை கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஏசி வசதி உள்ள ஆம்னி பேருந்துகள் கட்டணமாக ஒரு நபருக்கு ரூபாய் 1000 வசூலிக்கப்படும். தற்பொழுது ரூபாய் 3000 வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதே போன்று கோவையிலிருந்து தென்காசி செல்ல மற்ற நாட்களில் ஏசி வசதி இல்லாத ஆம்னி பேருந்துகளுக்கு ஒரு நபருக்கு ரூபாய் 500 வசூலிக்கப்படும். தற்பொழுது 1000 முதல் 1800 வரை வசூலிக்கப்படுகிறது. ஏசி வசதி கொண்ட ஆம்னி பேருந்துகள் மற்ற நாட்களில் ஒரு நபருக்கு ரூபாய் 900 வரை கட்டணம் வசூலிக்கப்படும். ஆனால் தீபாவளியொட்டி 1900 வரை வசூலிக்கப்படுகிறது. இதே போன்று நாகர்கோவில், தேனி போன்ற ஊர்களுக்கு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வால் 4 பேர் கொண்ட ஒரு குடும்பம் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் ரூபாய் 4500 முதல் ரூபாய் 10,000 வரை பேருந்துக்கு செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு கூடுதல் முன்பதிவு பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிக கட்டணம் வசூல் செய்யும் ஆம்னி பேருந்துகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் ரயில்கள் இயக்க ரயில்வே நிர்வாகம் முன்வர வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்த்து உள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.